அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் வந்திருப்பது சிட்னியிலிருந்து புறநகர் பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கிட்னியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் தொலைவில் உள்ள மின்டோ என்று சொல்லப்படுற இடம் கேம்பல் டவுன் கவுன்சில் ஏரியாவில் உள்ள மின்டோ எனப்படும் இடம். இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிவா டெம்பிள், ஸ்ரீ சிவா மண்டீர் என்று சொல்லப்படுகிற இடம். இங்கு இன்று திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவிலே இன்று சிறப்பாக சிவா டெம்பிளில் மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இங்கு தேர் உற்சவம் இடம்பெறுகின்றது. அதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். வாங்கோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க மறக்காமல். சரி, தொடர்ந்து பாருங்க. இதான் இந்த கோயிலுடைய விலாசம். ஸ்ரீ சிவா மண்டீர், 201 ஈகிள் வியூ ரோட், மின்டோ என்ற இடம். அருமையான இடம். இங்கே பாருங்க, நல்ல வடிவான ஒரு பெரிய ஒரு வளாகத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு கூடுதலாக இந்த இடத்திலே இருப்பவர்களும் ஓம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அழகாக ஓம் என்று வரைந்திருக்கிறார்கள். வாங்கோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அருமையான ஒரு மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்து அமைஞ்சிருக்கு. முந்தைய ஒருக்கா நாங்கள் பார்த்து நாங்கள் இங்கு வந்து என்னது எங்களோட இதுக்கு வந்து நாங்கள் சிவராத்திரிக்கு இங்கே பாருங்கள், வெளியில் நல்ல வடிவ லேண்ட்ஸ்கேப்பிங் செய்திருக்கணும். இங்கே கேன்டீன் ரைட் சைடில் இருக்குது, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. அமைதியான காலநிலை கூட இன்று ஒரு சிறப்பான ஒரு காலநிலையாக காணப்படுகிறது. நல்ல வடிவாக இருக்குது. வாங்க இப்படியே போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்ல அமைதியான இருந்து குடும்பத்துடன் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். வாகன நெரிசலோ அப்படியான சிக்கல் இல்லாமல் நல்ல ஒரு இடம். குத்து விளக்கு வச்சு வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல அழகாக இருக்கு பாருங்க. அங்கே இவ்வளவு அருமையாக இருக்குது. நல்ல அருமையான ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்பாக இருக்குது. நான் முதல் ஒருக்கா பகலில் வந்த நான் இரவில் வந்த நான் சிவராத்திரிக்கு. இப்போ இன்றைக்கு பகல் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் வெளி வீதியை சுற்றி பார்ப்போம். நல்ல வாழை தோரணம் போட்டு வரவேற்று வச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மண்டபப்படி வச்சிருக்கணும். சுற்றி வர சிவன் அப்படியே தவ நிலையில் இருக்கும். இந்த அருமையான ஒரு காட்சி. சிவன் சிலைகள் ஒவ்வொரு இடத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் காணப்படும். இந்த சிவன் எனக்கு உண்மையாக நல்லா பிடிச்சது. பாருங்க, அந்த கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆசனத்தில் அப்படியே அமர்ந்திருக்கும் காட்சி. வேலைகளும் பல வேலைகள் இங்கே இன்னும் ஒரு மண்டபப்படி. நிஷா அண்ட் கண்ணன், மாயூரி ரவி டீம் இந்த மண்டபப்படி வச்சிருக்கணும். வாங்க அப்படியே போகலாம் உள்ளுக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு சுற்றி வர நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் உண்மையான அந்த முகப்பு என்ட்ரன்ஸ். நல்ல வடிவாக இருக்குது. கோபுரம் சிறப்பாக காணப்படுது. என்ன இங்கே பாருங்க, ஹனுமான் சிறப்பாக இருக்கிறார். நல்ல ஒரு வாழ்த்து செய்தியோடு நல்ல ஒரு ஆசனத்தில் அந்த காலை அப்படியே மடித்து போட்டுக்கொண்டு நல்லா இருக்குது. நல்ல அழகாக இருக்கிறது. வாங்க அப்படியே போய் தேரை முறுக்கா பார்த்துட்டு வருவோம். இங்கே பின்னுக்கு நல்ல நிறைய காப்பாக்கிங்க இருக்குது. நான் கவனிக்காமல் முன்னே கொண்டே விட்டு வந்துட்டேன். நான் பரவாயில்ல, ஆளும் தூரத்தில் விட இல்லை. இங்கே பாருங்க, இது நல்ல ஒரு சிவன் வாகனம், சிவலிங்க வாகனம் உண்டு. நல்ல வடிவாக டயர்லாம் போட்டு வச்சிருக்கணும். சாந்தி அண்ணாமலை வேண்ட மண்டபப்படி இது. டேபிள் லைட் நினைக்கிறேன். அழகான ஒரு தேர், சித்திர
வேலைப்பாட்டுடன் நல்ல வடிவாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. மிகவும் சிறப்பாக செய்திருக்கணும். இந்த இழுக்கக்கூடிய கயிறு குதிரையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளுக்கு உள் வீதியை போய் பார்த்துடுறோம். வெளி வீதியில் நின்று நாங்கள் உள் வீதிக்கு போவோம். இதிலிருந்து பார்க்கவுமே ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றமாக தான் இருக்கேன்னு. நல்ல அழகாக இருக்கேன். அந்த இந்த கோயில் ஒரு சிறப்பு வீதி, உள்வீதி அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுத்தமாக பராமரிக்கப்பட்டும் இருக்குது. ஒரு கவுன்சில், அதாவது இந்த கவுன்சிலின் கட்டுப்பாடுகள் காரணமாக நிலத்தை ஒரு மட்டத்துக்கு கீழே எக்ஸ்கவேட் பண்ணி அந்த கோபுர உச்சி வந்து மற்ற இடங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அல்லது இருக்கிறதுக்காக உயரத்தை குறைக்கும்படியாக பெரியொரு ஆழமாக கிடங்கை எடுத்து அதுக்குள்ளே வச்சிருக்கணும். அதுவும் ஒரு அழகாகத்தான் இருக்கு. அது ஒரு அழகாக இருக்கு. பாருங்கள், அந்த முன்னுக்கு சிவலிங்கங்கள் ஒவ்வொரு இந்தியாவில், தமிழகத்தில், எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கங்கள், சிவன்களை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த லிங்கங்களை வைத்திருக்கிறார்கள். அழகாக இருக்கிறதல்ல பார்க்கவே. நாங்கள் இப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். அது என்னென்ன சிவலிங்கம் அந்த இடம்ன்றதை நாங்கள் ஒரு கிட்ட போய் பார்ப்போம். எந்தெந்த சிவலிங்கங்களை பிரதிபலிக்கும் லிங்கங்களாக இருக்கின்றன என்பதை உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது காலபைரவர். காலபைரவர் இங்கே இருக்கிறார். மகாகாளீஸ்வரர் மத்திய பிரதேசில் உள்ள இடம். இங்கே உள்ளவர் ஆந்திர பிரதேசில் உள்ளது. மற்றது குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் போன்ற இடங்களில் உள்ள உள்ளுக்கு இது ரெண்டாவது வீதின்னு சொல்லலாம். உள்ளுக்கு ஒரு உள் வீதி இருக்குது. அதை சுற்றி இப்படி ஒரு இன்னும் ஒரு வீதி பாருங்க, அழகாக இருக்குல்ல. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இதுக்குள்ள பெரிய ஒரு இடத்துக்கு அப்படியே எக்ஸ்கவேட் பண்ணி அந்த பக்கத்து வீட்டு கூரை அதை விட பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே லெவல் இருக்கக்கூடாது. ஆனால் அது ஒரு அழகாய் கொடுத்துக்கிறதுன்னு தான் நான் சொல்லேன். மகா காலராட்ரி இங்கே பாருங்க, சரியான ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். மகாகுரி, மகாகுரி, ஒரு சாந்தமான ஒரு முகம், மிகவும் சாந்தமான ஒரு முகத்தில் இருக்கிற அந்த இப்படி சுற்றி ஒவ்வொரு இது யார் சிடிராட்டி, தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அப்படியே காலை மடக்கி போட்டுக்கொண்டு காணப்படும் காட்சி. இதுலேருந்து பார்க்க நல்லா இருக்குண்ணே. அப்படி ஒரு சூப்பராக இருக்கு. அங்கே இப்படியே போய் பார்ப்போம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு வர இல்லையாண்டா? இது வந்து நானும் கனகாலமாக வெரோன்மெண்ட்டு வர கிடைக்கல, இப்போ தான் வந்திருக்கிறேன்.
இது ஆர்தனேதீஸ்வரர். வாங்கோ, அங்கே சுவாமி வெளியில் வந்துட்டார். நாங்கள் போய் அதையும் பார்த்துட்டு சுவாமி இப்பொழுது சிவன் தேரை நோக்கி பயணிக்கும் இந்த காட்சியை பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். அருமையாக இருக்குன்னு, நல்லா அருமையாக இருக்குது. அங்கே நான் கதைக்கக்கூடியதாக இருக்காது, என்ன சரியான சத்தமாக இருக்குது, ட்ரம் அடிக்கிறது. அப்படியே நான் கதைக்காமல் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்வையிடுங்க. முதலில் நான் குறிப்பிட்டது போல உள்வீதியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது சிவன். பக்தர்கள் அதனை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான அந்த காட்சி.